வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ரொம்பவே புதுசான ஒரு வீடியோ பார்க்க போகிறீங்க. என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே மை லைஃப் தான். இதுவரை வந்து நான் என்னோடய வீட்டில் வந்து என்ன மாதிரி ரொட்டீன் வேலைகள் பார்ப்பேன் அப்படின்னு உங்களுக்கு நான் வந்து சொன்னது கிடையாது. இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன். விளாக் வீடியோ வந்து ஏற்கனவே வந்து ஒரே ஒரு வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து செகண்ட் வீடியோ. அது வந்து வெளியே வந்து ஷூட் பண்ணது. இது வந்து வீட்டில் வந்து நான் என்ன மாதிரி வந்து வேலைகள் பார்க்குறேன் அப்படின்றத உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறது வந்து வியாழக்கிழமை மதியானத்துக்கு மேலே வந்து எடுத்துகிட்ருக்கேன். மதியானத்துக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சன்லாம் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கேஸ்லாம் வந்து நல்லா நீட்டாக வந்து தொடச்சி வச்சுட்டு எல்லா வேலையுமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரமலான் வந்து ரொம்பவே பக்கத்தில் வந்துருச்சு. அதனால் வந்து ரமலானை வந்து வரவேற்கிற விதத்தில் வந்து நம்ம வீடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து நான் க்ளீன் பண்ணி ஒற்றையெல்லாம் அடித்து வச்சுருக்கேன். இருந்தாலும் லைட்டாக வந்து கூட்டி தொடச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் வந்து நீட் பண்ணிட்டேன். மறுபடியும் ஒரு தடவை நீட் பண்ணிவிட்டு ஃபுல்லாத்தையும் வந்து நான் கூட்டியாச்சு. கூட்டினதுக்கப்புறம் வீடு வந்து இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள். குழந்தைகள் இருக்க வீடு எப்பயுமே வந்து கொஞ்சம் கசகசப்பாகவே இருக்கும். ஆனால் டக்குன்னு அந்தந்த டேயில் வந்து க்ளீன் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நீட்டாயிரும். ஃபுல்லாத்தையும் நீட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு தடவை மாப் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாப் போட்டுட்ருக்கேன். மாப் போட்டு முடித்ததுக்கப்புறம் ஃப்ரீ ஆயாச்சு. இனி கிச்சனுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் வந்து சின்ன வேலைகள் இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா அரைச்சி வச்சிடலான்ட்டு பிரியாணி மசாலாவுக்கு வந்து தேவையான பொருள் காய வச்சுருந்தேன். இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து பொடி பண்ணி எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். உங்களுக்கு பிரியாணி மசாலா வந்து தேவைப்படுது, நீங்கள் வந்து தெரியல என்ன ரேஷியோவில் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோட வந்து லிங்க்கை வந்து நான் கீழே வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி வந்து பிரியாணி மசாலா எந்த அளவில் போடணும் அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன். இப்போ வந்து அரைச்சதை வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் கொட்டி நல்லா வந்து ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறம் ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 இயர்க்குனாலும் உங்களுக்கு கெட்டே போகாது, சூப்பராக இருக்கும். நான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நான் எல்லாமே காய்கறி கூட அந்த இது ஃபுல்லாமே அந்த கபோர்டு எல்லாமே வந்து நீட் பண்ணி அழகாக வந்து அடுக்கி வச்சாச்சு. அதுக்குள்ளே பேப்பர் எல்லாமே மாற்றி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி செல்ஃப் இருந்தது. செல்ஃபையும் வந்து நல்லா பேப்பர்லாம் மாற்றிட்டு ஃபுல்லாத்தையும் அதை வந்து கழுவி க்ளீன் பண்ணி எல்லா பொருளையும் மாற்றி வச்சாச்சு. அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு. இனி ஃபுல்லாமே கீழே வந்து கிச்சன் ஃபுல்லாக கூட்டி ரெடி பண்ணணும். நான் இப்போ கிச்சன் ஃபுல்லாத்தையும் நல்லா வந்து கூட்டி பெருக்கியாச்சு. நான் வந்து காலையிலே வந்து முசல்லா எல்லாத்தையும் வந்து அலசி போட்டிருந்தேன். பெட்ஷீட்டு தலாணி உரை எல்லாத்தையுமே அலசி போட்டிருந்தேன். இப்போ அதுக்கெல்லாம் வந்து வெயில் வந்து ரொம்ப அதிகமாக அடிக்கிறதுனால கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துலேயே நல்லாவே காஞ்சிருச்சு. இதெல்லாம் வந்து மடித்து எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து ரமலானுக்கு ரொம்பவே முக்கியமானது இது. அதனால் நான் முசல்லாம் வந்து நல்லா துவைச்சி வச்சாச்சு. துவைச்சி மடித்து அதுக்குன்னு ஒரு கபோர்டு ஒதுக்கி வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு பேஸ்கெட்டில் வந்து தசுவமணி வந்து எடுத்து வச்சுக்கிறேன். தொழுகிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து ஒரு டேபிளில் நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டக்குன்னு தொழுகும்போது வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மக்கானா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த பேஸ்கெட்டில் வந்து சுருமாவும் குரானும் வச்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தில் வந்து நிறைய வந்து திக்ர் பண்ணுங்க, துவா ஓதுங்க, குரான் ஓதுங்க. குரானை வந்து மெதுவாக நிறுத்தி நிதானமாக ஓதுனீங்க அப்படின்னா அதில் உள்ள பலனே வந்து வேறு மாதிரி நமக்கு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் எங்களுக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க, நாங்கள் உங்களுக்காகவும் துவா செய்கிறோம். இப்போ வந்து குழந்தைகளை வந்து ஸ்கூல்லேருந்து நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். 4 மணிக்கு ஸ்கூலை விட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க. எங்கே கிளம்புறாங்கன்னு நீங்களே கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து 5:30 ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ வந்து மதரசா போகிறதுக்கு ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து நாங்கள் இப்படியே போக முடியாது, அதனால அபாயா எடுத்துட்டு நாங்கள் கிளம்பி போகிறோம். ஓகே, நான் போய் என்னோட அபாயா எடுத்துட்டு வந்துட்டேன். இதுதான் வந்து என்னோட அபாயா. எல்லாத்துக்கும் வந்து அவங்க சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. இந்த அபாயில் நான் எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோட அபாயா எடுத்துட்டு வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் என்னோட மக்கானா நான் போட்டேன். இப்போ நான் அரபிக் பேக் எடுத்துட்டு வந்துட்டேன். நான் என்னோட மக்கானா போட்டுறேன். பார்த்தீங்கன்னா இதான் வந்து எங்களுக்கு மதர்சாலேருந்து பேக் கொடுத்துருக்காங்க. இதே எங்கள் மதர்சா வந்து பேக் கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கை தான் நாங்கள் போட்டு போகணும். நான் ரெடி ஆகலாம், இன்னும் ரெடியாக முடிக்கலாம். ஓகே, நானும் மதர்சாக்கு ரெடி ஆகிட்டேன். வாங்க இப்போ போகலாம். பாய்.
இப்போ இவங்க 2 பேரும் வந்து அரபிக் கிளாஸ்க்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க. இங்கே வந்து பக்கத்தில் வந்து அரபிக் கிளாஸ் இல்லாதனால வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் தான் வந்து அந்த அரபிக் கிளாஸ் இருக்குது. அங்கே தான் கொண்டு போய் விடணும். அதனால் நான் வந்து அவங்க 2 பேர்த்தையும் கொண்டு போய் விடுறதுக்காக ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து கிளம்ப போகிறோம். பக்கத்தில் வந்து முதல்ல ஒருத்தவங்க வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களால முடியலை அப்படின்றதுனால இப்போ தூரமாக போய் நான் வந்து எப்படியாவது இவங்களை அரபி கற்றுக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து கொண்டு போய் விட்டுட்ருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் இப்போவே வந்து நல்லாவே அரபி வந்து பாப்பாங்க வந்து ஓதிக்கிறாங்க. நல்லா வந்து சொல்கிறாங்க, பாடங்கள்லாம் வந்து நல்லா சொல்கிறாங்க. இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு பாடமே வந்துட்டுருக்காங்க. நான் முன்னாடியே வந்து வீட்டிலே இருக்கும்போது வந்து முதல் பாடங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு. அதை வச்சு இப்போ வந்து நல்லாவே பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. அஜரத்துமே வந்து ரொம்ப வந்து எஃபெக்ட் போட்டு சொல்லித்தர்றாங்க. முன்னாடி வந்து நிறைய வந்து இடத்துகளில் வந்து கேட்டு விசாரித்து வச்சுருந்தேன் எங்கே அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக வந்து யாருமே வந்து ரெகுலராக வந்து சொல்லித்தராமல் இருந்தாங்க. இப்போ இங்கே வந்து ராஜபாளையத்தில் உள்ள இந்த சம்மந்தபுரத்தில் வந்து மேலே பள்ளிவாசலில் தான் வந்து சொல்லித்தர்றாங்க. ஆனால் நல்லா அருமையாக வந்து வெளியூர்லேருந்து தான் வந்திருக்காங்க அஜரத்து. அவங்க வந்து நல்லாவே சொல்லித்தர்றாங்க. பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ். இவங்கள நான் பள்ளிவாசலில் விட்டதுக்கப்புறம் வந்து நான் எங்கள் கடை பக்கத்தில் தான் இருக்குது. நான் அங்கே போய் இருந்துக்குவேன். இது முடிகிறதுக்கு வந்து 2 மணி நேரம் ஆகும். இது முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து பிக்கப் பண்ணிக்குவேன். முடிஞ்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது வந்து இவங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் வச்சுருந்தேன், பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டிலேருந்து இப்போ திடீர்னு ஒரு பிளான் போட்டிருக்காங்க எஜிபிஷன் போகலாம் அப்படின்னு. எங்கள் ராஜபாளையத்தில் வந்து எஜிபிஷன் இப்போ வந்து நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் நான் இப்போ போக போகிறோம். இப்போ வந்து டக்குன்னு அபாயெல்லாம் கழட்டிட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். இப்போ நாங்கள் வந்து போக போகிறோம். ஓ, சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க நம்ம அங்கே போய் ஃபன் பண்ணலாம். இதுதான் நான் அவங்களுக்கு கொடுத்த சர்ப்ரைஸு. இது வந்து ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. ராஜபாளையத்தில் வந்து எஜிபிஷன் ஓப்பன் ஆகி இப்போ 2 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் நாங்கள் கூட்டிகிட்டே போகலை, டைமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகலை. இப்போ வந்து ரமலான் ஸ்டார்ட் ஆக போகிறதுனால இன்னும் 1 மாதம் ஆயிரும். எங்கேயும் வெளியே போக முடியாது ரமலான் டயத்தில். அதனால் வந்து சரி கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வியாழக்கிழமை வந்து கூட்டிகிட்டு போயிருந்தோம். இதுதான் என்ட்ரன்ஸு. மதுரையில் வந்து எஜிபிஷன் பார்த்தவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கும். நானே வந்து புதுசில் வந்து என்ன எஜிபிஷன் நீங்கள் என்ன சின்னது ஒரு முக்கை காமிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். ஆனால் இங்கே உள்ளதுக்கு வேறு எங்கேயும் போக வழி இல்லை. அதனால் இதுக்குள்ளே தான் சுற்றி வரணும் அப்படின்றதுக்காக சும்மா வந்து அப்படியே ஜாலியாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக போயிருந்தோம். போன உடனே வந்து அவங்க ராட்டினம் ஏற ஆரம்பித்தாச்சு. ராட்டினத்துக்கு நாங்கள் போய் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோ பெருசாக இருக்கிற பார்த்து எனக்கே பயமாக இருந்தது. ஆனால் நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் மட்டும்தான் போயிருந்தாங்க. என்னால் கூட வர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இல்லை பரவாயில்ல, நாங்கள் போய்க்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பாருங்கள் அவங்க 2 பேரும் எங்கே உட்காந்துருக்காங்கன்ட்டு. பாருங்கள் மேலே இருக்கிறாங்க அவங்க. நான் காமிக்கிறேன் பாருங்கள். மேலே நிற்கிறமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட பயமே இல்லை. 2 பேரும் அவ்வளோ ஹாப்பியாக கை காமிச்சிட்டு கத்திக்கிட்டு ஊன்ட்டு சவுண்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க. அப்புறம் நிறைய நேரம் ஆள் இல்லாதனால வந்து நிறைய நேரம் சுற்றிட்டே இருந்தாங்க. சண்டே தான் வந்து இங்கே அதிகமாக கூட்டம் இருக்கும். நாங்கள் போனது வியாழக்கிழமை அப்படின்றதுனால கூட்டம் அந்தளவுக்கு இல்லை, ஃப்ரீயாக தான் இருந்தது. அதனால் ரொம்ப நேரம் சுற்றுனாங்க. இப்போ பாருங்கள் அவங்க சுற்றிட்டு கீழே இறங்கி வந்தாச்சு. வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க. அடுத்து எங்கே போவோம் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அடுத்து வந்து இந்த ட்ரெயின் இதுக்கு போயிட்டாங்க அவங்க. அங்கேயும் போயிட்டு அவங்க தனித்தனியாக ஒரு இதில் தான் உட்காந்துருந்தாங்க. பாப்பா பயமாக இல்லையா, சேர்ந்து உட்காருங்க அப்படின்னா இல்லை பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தனியாக உட்காந்து என்ஜாய் பண்ணாங்க அவங்க வாட்டுக்கு. இங்கே ஸ்விம்மிங் பூல் மாதிரி போட்டு அப்புறம் கப்பன் சாசர் மாதிரிலாம் போட்டு வச்சுருந்தாங்க. எல்லாத்துலேயும் போய் ஒரு ரவுண்ட் அடித்தாங்க அவங்க வாட்டுக்கு. அவங்க டேடி அதுக்கப்புறம் இது விளாண்ட்டு வந்ததுக்கப்புறம் தான் அவங்க டேடி வந்து ஜாயின் பண்ணாங்க. அவங்க டேடிகிட்ட சொல்லிகிட்டே இருந்தாங்க, சூப்பராக இருந்தது, அங்கே போகலாமா இங்கே போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பசி வந்துருச்சு அவங்களுக்கு. உடனே அப்பளப்பூ சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு அப்பளமும் அப்புறம் காலிஃப்ளவர் போட்டிருந்தாங்க. எங்கே போனாலும் எஜிபிஷன் போனால் கம்பல்சரியாக வந்து காலிஃப்ளவர் வாங்காமல் வர மாட்டோம். ஏன்னா காலிஃப்ளவர் அவ்வளோ பிடிக்கும் இங்கே எல்லாத்துக்குமே. காலிஃப்ளவர் வந்து சூடாக போட்டுட்ருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து அப்பளம் கொடுத்தாங்க. அப்பளத்தை வாங்கிட்டு சஹி வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து உட்கார்றதுக்கு இடமே கிடைக்காது ஞாயிற்றுக்கிழமைனா. ஆனால் இன்றைக்கி ஃப்ரீயாகவே இருந்தது. ஃப்ரீயாக உட்காந்துட்டு மஹிரா வந்து காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்துட்டா. அதையும் வந்து சூடாக வந்து ஒவ்வொன்றா சாப்பிட்டோம். காலிஃப்ளவர், பாப்கார்னு, பஞ்சு மிட்டாய் இது எல்லாமே வச்சுருந்தாங்க. ஆனால் கூட்டம் எதுவுமே இல்லாதனால ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்தது. அதையும் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் கேம் விளாட ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள்.
இந்த கேம் பார்த்திங்கன்னா 6 பால் கொடுப்பாங்க. ஹையஸ்ட்டு வந்து எவ்வளோ ஹையில் வந்து நம்ம நம்பர் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல பொருட்கள்லாம் கிடைக்கும். நாங்கள் அந்த 6ல் போடுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் தவி வந்து அது 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர்லேயே விழுந்துகிட்டே இருந்தது. இந்த கேம் வந்து பாப்பாங்க தான் விளாண்டாங்க. 8ஆம் நம்பர் போட்டு ஒரு பவுல் எடுத்தாங்க. இந்த பவுல் தான் வந்து வாங்கினாங்க. அடுத்து வந்து நான் விளாட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது வாங்கினோம். இது வந்து ஒரு கேமுக்கு வந்து 30 ரூபா. 6 பால் கொடுப்பாங்க, 30 ரூபாய்க்கு. நான் போட்டு கடைசியில் வந்து 11வது நம்பர் விழுந்தது. அதுக்கு வந்து ஒரு சின்ன வந்து கண்டெய்னர் கொடுத்தாங்க. இந்த கண்டெய்னர் தான் கொடுத்தாங்க. இது வாங்கினதுக்கப்புறம் வந்து ரிங் பால் விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் அந்த ரிங் போடுவாங்க பார்த்தீங்களா, அது போய் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. செகண்டில் போட்டதில் வந்து இந்த கப்பு விழுந்துருச்சு. அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டாங்க பாப்பாங்க 2 பேரும். அடுத்து 3மே வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. அடுத்து சும்மா இருக்க மாட்டாமல் வந்து அடுத்த கேம் போடலான்ட்டு டம்ளர் கேம்ஸ்ன்னு சொல்லி போட்டாங்க. இந்த பால் வந்து ஒரே பாலில் வந்து அடித்தவங்களுக்கும் வந்து டெடி பியர் இல்லை பேட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் சுத்தமாக வந்து ஃப்ளாப் ஆனதுக்கப்புறம் அப்படியே வந்து வாங்க போகலாம் அப்படி சொல்லிட்டு கிளம்பும்போது இந்த திங்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. வாங்க இதெல்லாம் போய் பார்த்துட்டு போகலான்ட்டு பார்ப்பாங்க ஒரே இடம். அப்புறம் சும்மா ஒரு ரவுண்ட் மட்டும் போனோம். எல்லாமே வந்து நம்ம வெளியே வாங்குகிற 10 ரூபாய்க்கு வந்து இவங்க 20 ரூபா, 20 ரூபாய்க்கு வாங்கினது எல்லாமே 40 ரூபாய்க்கு அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. அவங்க டேடி வந்து இதில் எதுவும் குவாலிட்டி அந்தளவுக்கு நல்லா இல்லாதனால இங்கே எதுவும் வாங்க வேணாம் பாப்பா, நம்ம வெளியே போய் வாங்கிக்கலான்னு சொன்னதுக்கப்புறம் வந்து அவங்க கேட்டுக்கிட்டு கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு. ஒரு வழியாக போக மனசே இல்லாமல் கிளம்பிட்டாங்க 2 பேருமே வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.